கர்த்தர் நல்லவர். சாப்பிட பிடிக்காம, சாப்பிட மனசு இல்லாம, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ஃபாஸ்டிங் பிரேயர். அததான் அந்த பாயிண்ட். முக்கியமான தலைப்பு அதான். சாப்பிட பிடிக்கல. சக்கலத்தி என்ன ரொம்பவே டார்ச்சர் குடுக்குறா. "எல்கானா, நீ பிரியாணி செஞ்சு வச்சாலும், என் மனசு அதில போக மாட்டேங்குது. எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும். நான் மலடிங்கிற பட்டம் சரியாகணும். எனக்கு ஒரு பிள்ளை வரணும். என் கர்ப்பத்திலயும் ஒரு புழுவாவது பிறக்கணும். பூச்சியாவது பிறக்கணும். அவ்வளோதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும். நீ என்னதான் வந்துட்டு தலப்பாக்கட்டி பிரியாணில நீ பிரியாணி வச்சாலும் என்னால சாப்பிட முடியல. மனசு இல்ல. மனசு அந்த அளவுக்கு அடைக்குது. மனசு அந்த அளவுக்கு துக்கமா இருக்கு." அப்படின்னு ஒரு பிரச்சனையினுடைய பிரஷர் நிமித்தம், ஒரு தேவையினுடைய அழுத்தத்தின் நிமித்தம் சாப்பிட பிடிக்காம, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் ரியல் ஃபாஸ்டிங் பிரேயர். பைபிள்ல எஸ்தரா இருக்கட்டும், அன்னாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த கேட்டகரியில, இந்த பட்டியல்ல அவங்க ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறாங்க. சாப்பிட மனசு இல்லாம, சாப்பிட பிடிக்காம, சாப்பாடு பிடிக்காம, சாப்பாடு பிடிக்காம சிலர் சாப்பிட பிடிக்கல. கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரிவு இருக்கு. "இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஐயோ! எனக்கு பிடிக்காதே. ஹ! இதுக்கு பேசாம நான் ஃபாஸ்டிங்ன்ட்டு போயிருவேன்." அப்படின்னு சாப்பாடு பிடிக்காம, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல. பிரச்சனை நிமித்தம், தேவை நிமித்தம் ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது பாருங்க. அந்த 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 பிரஷர்ல சாப்பிட மனசே வராது. துக்கம் தொண்டைய அடைக்கும். துக்கம் மனச அடைக்கும். எதுலயுமே அது சந்தோஷப்படாது. எதையுமே அது விரும்பாது. அந்த ஒரு காலகட்டத்தில நீங்க சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் பைபிள் சொல்லுகிற உபவாச ஜெபம். ஆமென். நம்மள்ல ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இந்த பட்டியல்ல இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த பட்டியல்ல இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களான்ட்டு கவனிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே நேரத்தில நீங்க இத செஞ்சு குடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். இல்லன்னா சாப்பிட மாட்டேன். அப்படிங்கிற அந்த கோணத்தில, எண்ணத்தில ஆண்டவர்ட்ட பிடிவாதம் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறதும் சரியான ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல. பாருங்க, சாப்பாட வேணான்னு தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குன்னு கவனிங்க. சரியான முறை அதுதான். சாப்பிட எனக்கு மனசு இல்ல, துக்கமா இருக்கு. மனசு பாரமா இருக்கு, அடைக்குது. இந்த பிரச்சனைய விட எனக்கு சாப்பாடு பெருசா தெரியல. ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனைய தீர்த்து குடுத்தா நல்லாருக்கும். அப்படின்னு சாப்பிட பிடிக்காம ஃபாஸ்டிங் இருந்தா தான் சரியான ஃபாஸ்டிங். ஆமென். இப்படி இருக்கிறாங்களா? இப்படி இருக்கிறோமா? செக் பண்ணுங்க. ஆனா பெரும்பாலும் இப்படி தான் பண்றோம். யாரு சொல்றது? பெரும்பாலும் ஃபாஸ்டிங் பிரேயர் நம்ம இப்படி தான் பண்றோம். யாரு சொல்றது? ஃபாஸ்டிங் இருந்தவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். யாரு ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்திருக்காங்க தகவல் சொல்லுங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவர்ட்ட ஜெபிச்சா தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பாரு. அதுவும் சீக்கிரமா கேட்பாரு. உடனே செஞ்சு தருவாரு. சரியா? இந்த எண்ணத்தில தான் பெரும்பாலும் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது நம்முடைய வழக்கம். கிறிஸ்தவம் நமக்கு கத்துக் குடுத்திருக்கிற உபதேசம். அப்புறம், பிரதர் இன்னைக்கு நடக்கிறது ஃபாஸ்டிங் பிரேயர். எப்படி சாப்பிட்டு போறது? சாப்பிடாம போனா தானே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அர்த்தம். இப்படி, இப்படி. இந்த மாதிரி எண்ணங்கள்ல நாம ஃபாஸ்டிங் இருக்கிறது மகா தவறு. தேவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது தவறல்ல. தப்பான கண்ணோட்டத்தில, எண்ணத்தில, நோக்கத்தில நீங்க ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா தப்பு. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அதனால ஃபாஸ்டிங் பிரேயர நான் ஞாபகமா அடுத்த வாரமும் கேட்பேன். கரெக்ட்டா சொல்லணும். சரிங்களா? என்ன சொல்வீங்க? எப்பயும் ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? எது உண்மையான ஃபாஸ்டிங் பிரேயர்? இப்ப கேட்டாலே தெரியாது. ஏன் சாப்பிட பிடிக்கல? மனசு பாரமா இருக்கு, மனசு துக்கமா இருக்கு. அதனால சாப்பிட பிடிக்கல. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "சாப்பாடு பிடிக்கல பிரதர். அதான் சாப்பிட பிடிக்கல" அப்படிம்பாங்க. அதுவும் தப்பு. ஆனா மோஸ்ட்லி எப்படி என்ன நம்மட்ட இருக்குன்னா, சாப்பிடாம கேட்டா ஆண்டவர் செவி கொடுப்பார். சீக்கிரத்திலே பதில் தருவார். இப்படின்னு ஆண்டவர் மேல ஒரு மகா பலிய போட்டுட்டு, நமக்கு உபவாச ஜெபம் ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு. பெரிய பலிய போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் மேல. கர்த்தர் நல்லவர். இது மாறுவதாக. இந்த எண்ணங்கள்லாம் தவறு. அதனால அது பெரிய சவாலான விஷயம் நான் பேசுறது. ஒரு விஷயத்த ஒரு தடவ டேபிள்ல எழுதி வச்சா போதுமானது. ஆண்டவர் சமூகத்துல. ஒரு விஷயத்த ஒரு தடவ எழுதி டேபிள்ல வச்சா போதுமானது.
திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எழுதி எழுதி டேபிள்ல வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. நம்பலாமா அத? ஒரு விஷயத்த ஒரு தடவ டேபிள்ல எழுதி வச்சா போதுமானது. ஏத்துக்க மனசு இருக்கா? முடியுதா? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த டேபிள் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. என்ன சொல்றேன்? அந்த ஒரு தடவ கூட நீங்க டேபிள் எழுதி வைக்கணுங்கிறது உங்களுக்காகத்தானே தவிர அவருக்காக இல்ல. அது அவருக்காக இல்ல. பாத்தீங்களா, ஆண்டவர நான் எந்த அளவுக்கு உயர்த்துறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு நான் கிளாரிட்டி குடுக்குறேன்னு பாத்துக்கங்க. பாருங்க முதல்ல. எல்லாமே நமக்காகத்தான். ஆமென். மேக்ஸ் லுகட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபாரின் பிரசங்கியார் சொல்லியிருக்காரு. ஒரு கோட் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. "நீங்க விரும்பினதெல்லாம் கர்த்தர் தருவாரு, செய்வார் என்பதல்ல. சரியானத, தேவையானத கர்த்தர் நமக்கு தருவார், செய்வார் என்பதே சரியான ஜெபமாம். சரியான ஜெபமாம். நீங்க விரும்பினதெல்லாம் அவர் தருவாரு, செய்வாருங்கிறது சரியான ஜெப விசுவாசம் இல்லையாம். எதுங்க சரியான ஜெப விசுவாசம் அப்படின்னா, எது சரியானதோ, எது தேவையானதோ அத மட்டுமே கர்த்தர் தருவாராம், செய்வாராம். இதுதான் சரியான ஜெப ஃபெய்த்தாம். ஜெப வீரர்களுக்கு இருக்க வேண்டிய சரியான விசுவாசம் இதான். ஜெபத்துல உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் இதுதான் சரியானதாம். நம்ம கேட்கிறதெல்லாம் தருவாரு, விரும்பினதெல்லாம் தருவாரு, அவர் நாமத்துல எத கேட்டாலும் தருவாரு அப்படிங்கிறது சரியான ஜெப விசுவாசம் இல்லையாம். பாருங்க, பாருங்களேன் எப்படி டீச் பண்றாங்க பாருங்க ஜெபத்த. நம்ம எப்படியா டீச் பண்றோம்? எது நமக்கு சரியானதோ, எது நமக்கு தேவையானதோ, அத மட்டும் தான் தருவாராம், செய்வாராம். அப்படிங்கிற எண்ணத்துல நாம வந்துட்டு டேபிள்ல எழுதி வைக்கணுமாம். ஆமென், ஆமென். எழுதி வைக்கிறோம். இன்ன வேணும், இன்ன வேணுன்ட்டு ஆண்டவர் சமூகத்துல டேபிள்ல கோரிக்கை வைக்கிறோம். ஆனா, ஆண்டவருக்கு அது சரின்னு பட்டா தான் நமக்கு செஞ்சு தருவாராம். நீங்க எழுதி வச்சுட்டீங்கங்கிறதுக்காக, இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு நடந்து வந்து டேபிள்ல வச்சுட்டீங்கங்கிறதுக்காக, ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டாராம். செய்ய மாட்டாராம். ஐயோ! பிள்ள வாய் விட்டு கேட்டுருச்சே! ஐயோ! பச்சை மண்ணு! ஆசைப்பட்டுருச்சே! அப்படின்னு ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டாராம். செய்ய மாட்டாராம். ஆமென். எவ்வளவு குவாலிட்டி பாருங்க. எவ்வளவு தரமான ஆண்டவர்ன்னு பாருங்க நம்ம ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். சில நேரம் ஆண்டவர் நாம விரும்புறத கொடுப்பாராம். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அருள் செய்வார். சில நேரம் ஆண்டவர் நாம விரும்புறத கொடுப்பாராம். சில நேரம் நாம விரும்புறத கொடுக்காம நமக்கு ஒரு விருப்பத்த கொடுப்பாராம். விருப்பத்த கொடுப்பாராம். நம்ம விரும்பினத கொடுக்க மாட்டாராம். அதுக்கு மாற்று காரியமா அவர் ஒரு விருப்பத்த நமக்கு தருவாராம். இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. தருவாராம். இதெல்லாம் ஆண்டவர் நம்மட்ட கிரியை செய்கிறார். ஆண்டவர் நம்மட்ட இப்படி நடந்து கொள்கிறார்ங்கிறத உங்களுக்கு அறியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம கேட்கிறத தர மறுத்தார்ன்னா, ஒண்ணு அத விட அவர் பெருசா தர இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க கேட்கிறத ஆண்டவர் தர மறுக்கிறாரு அப்படின்னா, ரீசன் என்னன்னா, முதல் ரீசன் நீங்க கேட்கிறத விட அவர் பெருசா தர இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தமா. இல்ல அப்படின்னா, நீங்க கேட்கிற விஷயம் தப்பா இருக்குன்னு அர்த்தமா. இந்த 2க்குள்ள ஒண்ணு இருக்கும். நீங்க கேட்கிறத ஆண்டவருக்கு நோ சொல்றாரு. தர மறுக்கிறாரு, மாட்டேங்கிறாரு அப்படின்னா, பெருசா தரப் போறாரு. அப்படி இல்லன்னா, நீங்க கேட்கிறது தப்பா கேட்கிறீங்கன்ட்டு சும்மா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்மள லாங் வெயிட்டிங்ல போட்டாலும் பெருசா தர இருக்கிறாருன்னு அர்த்தம். பெருசா தர ரொம்ப லாங்கா போடுறாரா, பெருசா தரப் போறாரு. நாம கேட்கிறத தர மறுக்கிறாரா, பெருசா தர இருக்கிறாரு. அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஜெபங்கிறது கிறிஸ்தவத்துல ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது. ஆனா, ஜெபத்தைப் பற்றி நம்முடைய புரிதல்கள் நெறைய தவறா இருக்கு. ஜெபம் முக்கியமானது. ஆனா, ஜெபத்தைப் பற்றிய புரிதல்கள் ரொம்ப தவறா இருக்கு நம்ம கிறிஸ்தவத்துல. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 124 1 முதல் 3 வாசிக்கலாமா? மனுஷர் நமக்கு விரோதமாய் அகைன்ஸ்டாய் எழும்பினபோது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அந்த விரோதமாய் எழும்பின மனுஷருடைய கோபம் நம்மேல் எரிகையில், நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். 3 வரைக்கும் வாசிச்சாச்சா? என்ன சொல்லுது சங்கீதம் 124? கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால், அப்புறம் அழுத்துது பாருங்க ஒரு வசனம். என்ன அழுத்துது ஒரு வார்த்தை? கர்த்தர் தாமே. ஏங்க அவர் மட்டும் நம்ம பக்கத்தில் இராவிட்டால், நம் பட்சத்தில் இராவிட்டால், ஐயோ! கண்டங்க. அதான் சங்கீதம் சொல்ல வருது. கவனிங்க. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுத்தாருன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்ப கொடுக்க மறுத்தாருன்னா,
பிசாசு நம்மள கொலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். போய்க்கிட்டே இருப்பான். யாரு மறுத்தா? என்ன மறுத்தா? பாதுகாப்பு, வேலி அடைக்க. நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, பிசாசு நம்மள கொலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். சரிங்களா? அப்ப பிசாசு நம்மள இன்னமும் கொலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அ என்ன காரணம்? பிசாசு இன்னமும் நம்மள கொலை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னமும் நாம அவன் கையில சிக்கல. அதுதான் காரணமே தவிர, நம்மள கொலை செய்ய மனசு இல்லாம இல்ல, அது காரணம் கிடையாது. "ஏங்க இன்னும் உங்கள கொலை செய்யாம விட்டுருக்கான்?" "எப்படிங்க?" அப்படின்னா, "அவன் கையில சிக்கல நானு." "ஏங்க நீங்க அவன் கையில சிக்காம இருக்கீங்கன்னா" என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டால். அதனால, அவன் ராஜ்யத்துல இருந்துகிட்டு, அவனுக்கு விரோதமா வாழ்ந்துகிட்டு, அவனுக்கு விரோதமா பேசிக்கிட்டு, "எப்படிங்க உங்கள விட்டு வச்சிருக்கிறான்?" அப்படின்னா, அவன் கையில நான் சிக்கல. ஏங்க சிக்கலன்னா, பாதுகாப்பு. நமக்கு பாதுகாப்பு குடுத்திருக்கிறாரு. ஆமென். அப்ப பிசாசு நம்மள தீர்த்து கட்ட கர்த்தர் தான் அவனுக்கு தடையே. நாம இல்ல. அவர் அவர் அவனுக்கு தடை யாரு? அவர்தான். நீ யோபையும், அவன் வீட்டையும், அவனையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீங்க தான் காரணம். போட்டு தள்ளியிருப்பேன். சும்மா வேலிய போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. அவர் தான் தடை. ஆமென். கர்த்தர் தான் தடை. கர்த்தர் நல்லவர். உலகத்துல பிறந்த டே 1ல இருந்து இல்ல. நான் சொல்ற அந்த 2 எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு ஆழமா இருக்கணும். ஜெப நேரத்துல கட்டாயம் உங்களுக்கு வரணும். நான் சொல்லப்போற 2 தாட், 2 நினைவுகள், 2 எண்ணங்கள், 2 உணர்வுகள் கட்டாயம் இருக்கணும். இருக்குமா? இருக்குதான்னு பாருங்க. உலகத்துல பிறந்த டே 1ல இருந்து அல்ல. கர்ப்பத்துல பிறந்த டே 1ல இருந்து. கர்ப்பத்துல உதித்த, உற்பவித்த டே 1ல இருந்து இந்நாள் வரைக்கும் அவர் நம்மள பார்த்துக்கிட்டதுனால தான், இந்த அளவுக்கு நாம நல்லா இருக்கிறோம். எந்த அளவுக்கு? இம்மட்டும், இந்த மட்டும், இந்நாள் வரைக்கும், இவ்வளவாவது நம்ம நல்லா இருக்க காரணம் என்னன்னா, நாம கர்ப்பத்துல பிறந்த அந்த முதல் நாள்ல இருந்து, இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மள பார்த்துக்கிட்டாரு. நம்மள பார்த்துக்கிட்டாரு. ஆமென். அதனால தான் நம்ம இந்த அளவுக்காவது நல்லா இருக்கோம். வீடு வாசலோட, ஓரளவுக்கு ஆகாரத்தோட, உடைகளோட, ஒரு நல்ல புத்தியோட, இந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தோட, இந்த அளவுக்கு சக உறவுகளோட, இந்த அளவுக்கு ஒரு ஜீவனோட நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, டே 1ல இருந்து ஆண்டவர் நம்மள பார்த்துக்கிட்டது தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் ஜெப நேரத்துல. இந்த எண்ணம் உங்களுக்கு நன்றி உணர்வ கிரியேட் பண்ணும். தேங்க்ஸ் கிவிங் கிரியேட் பண்ணும். ஆமென். கர்த்தர் நம்மள பார்த்துக்கிட்டதுனால தான் இந்த அளவுக்காவது நல்லா இருக்கோம். என்ன நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி பேசணும்? நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னா, கர்த்தர் தாங்க காரணம். அவர் என்னைய பார்த்துக்கிட்டாருங்க. ஏங்க இந்த அளவுக்கு நான் நிக்கிறேன்னா, கர்த்தர் தாங்க காரணம். ஏங்க இந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல நிக்கிறேன்னா, கர்த்தர் தாங்க காரணம். ஏங்க இந்த அளவுக்கு ஒரு உலகத்துல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறேன். ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கிறேன். 4 பேரு பார்த்து பெருமைப்படுற மாரி, ஆச்சரியப்படுற மாரி இருக்கிறேன்னா, கர்த்தர் தாங்க காரணம். அவர் என்னைய பார்த்துக்கிட்டாருங்க. அப்படிங்கிற தாட் ஒரு விசுவாசிக்கு வரணும். ஆமென். அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்துக்கிட்டதுனால தான் என்னையும், என்னுடைய எல்லாவற்றையும் இந்த அளவுக்கு என்னால பார்த்துக்க முடிஞ்சது. நம்பர் 2 தாட். நீங்க என்னைய பார்த்துக்கிட்டதுனால தான், இந்த அளவுக்கு என்னைய என்னால பார்த்துக்க முடிஞ்சுச்சு. நானானா என்னைய பார்த்துக்கல. நானானா கேர் எடுத்துக்கல. நானானா கவனமா நடந்துக்கல. நானானா இப்படிலாம் இருந்துக்கல. நீங்க என்னைய பார்த்துக்கிட்டதுனால தான், நான் என்னைய இந்த அளவுக்கு பார்த்துக்க முடிஞ்சது. என்னுடைய காரியங்களையும் என்னால இந்த அளவுக்கு பார்த்துக்க முடிஞ்சது. அப்படிங்கிற தாட் வருதா? நமக்கு அப்படி வருதா? முதல் தாட் வந்துச்சா? நீங்க பார்த்துக்கிட்டீங்க ஆண்டவரே. அது ஆண்டவரே இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இது முதல் தாட். 2வது நீங்க பார்த்துக்கிட்டீங்க ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவரே என்னையவே என்னால பார்த்துக்க முடிஞ்சது. ஆமென். இந்த 2 தாட் ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு நன்றி உணர்வ கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அவர் பார்த்துக்காம போனதுனால வந்த ஒரு பிரச்சனைய, ஒரு அசௌகரியத்த, அவரு கர்த்தர் நம்மள பார்த்துக்காம போனதுனால வந்த ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம், ஒரு துக்கம், ஒரு நஷ்டம்,
ஒரு இழப்பு, ஒரு துயரம், ஒரு அசௌகரியம். கர்த்தர் நம்மள பார்த்துக்காம போனதுனால, நமக்கு வந்த ஒரு பிரச்சனைய கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற விசுவாசத்துல கடந்து போக முடிந்தவன் பாக்கியவான். நான் சொல்றது ரொம்ப சவால். ஆனா இதுதான் கரெக்ட். கர்த்தர் இந்த பிரச்சனை வந்தது காரணம் என்ன? அவர் உன்னைய பார்த்துக்கல. அப்புறம் எப்படி அவர் நம்மள பார்த்துக்குவாருன்னு? இதுதான் இயல்பான கேள்வி. அந்த நிலைமையிலயும் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படின்னு அந்த பள்ளத்த, அந்த கஷ்டத்த, அந்த நஷ்டத்த, அந்த பிரச்சனைய, அந்த அசௌகரியத்த ஈஸியா கடந்து போக முடிந்தவன் பாக்கியவான். அவன் விசுவாச வாழ்க்கையில தேறிட்டான். நல்ல மெச்சூர்டா இருக்கிறான். ஆமென். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அவன என்ன செய்ய முடியும்? பிசாசு அவன ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே, அவன் நம்மள பார்த்துக்காம போனதுதான். ஒருத்தன் அடிச்சுட்டான், ஒருத்தன் குத்திட்டான், ஒரு ஆக்சிடென்ட் என்னமோ நடந்துருச்சு. ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா, அதுக்கு காரணமே கர்த்தர் நம்மள பார்த்துக்காம போனதுதான். சரிங்களா? இப்ப என்ன சொன்னேன்? பிசாசு நம்மள கொலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் நான் எப்படி சொல்லிக் குடுத்தேன்? கர்த்தர் நம்மள பார்த்துக்கிறதுனால தான், பிசாசு நம்மள என்ன செய்ய முடியல? ஆ? அப்புறம் கொலை செய்ய முடியல. சரிங்களா? ஒரு விபத்த ஏற்படுத்த முடியல. 4 முனையிலயும் காத்த அனுப்பி, இந்த வீட ஏன் இடிச்சு போட முடியலன்னா, என்ன செய்றாரு கர்த்தரு? அன்னைக்கு யோபு வீட்ட இடிச்சு போட்டானா? யோபுடைய பிள்ளைகள் வீட்ட இடிச்சு போட்டானா? இடிச்சு போட்டான்ல? யோபுடைய சொத்து எல்லாம் தூக்கி நாசம் பண்ணானா? முடியுமா? முடியாதா? அவனுக்கு செய்ய மனசு இருக்கா எப்படி? செய்ய மனசு இருக்கா எப்படி? மனசு இருக்கு அவனுக்கு. நம்மள நாசம் பண்ண, கொலை செய்ய அவனுக்கு நல்ல மனசு இருக்கு. ஏங்க செய்ய மாட்டேங்கிறான்? கர்த்தர் கர்த்தர் நம்மள பார்த்துக்கிறாரு. அதனால அவன் செய்ய முடியல. சரிங்களா? சரி இப்ப நாசம் பண்ணிட்டான். வீட நாசம் பண்றான். சொத்த நாசம் பண்றான். என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மள பார்த்துக்காம போனதுனால. கர்த்தர் நம்மள பார்த்துக்காம போனதுனால வந்த ஒரு பிரச்சனைய, ஒரு சோதனைய கர்த்தர் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு கடந்து போக துணிஞ்சவன் பாக்கியவான். அவன் நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டான். அவன அசைக்க முடியாது. இதெல்லாம் நான் எப்படி பட்டு சொல்றேன். ரொம்ப அனுபவிச்சு சொல்றேன். இத எனக்கு ஆண்டவர் இந்த சென்டென்ஸ குடுக்கும்போது என் மனசு அப்படி இருந்துச்சு. முக்கியமான இடம் இந்த இடம். அவர் பார்த்துக்காம போனதுனால தான்டா இந்த பிரச்சனை. எப்படிலாம் அவர போய் திரும்ப நம்புறேன். நம்புவேன். அதெல்லாம் பார்த்துக்குவாரு. அவர் ஜெபத்துக்கு வராம போனதுனால தானடா உனக்கு ஜெபம் ஓடல. அப்புறம் எப்புட்றா அதெல்லாம் பார்த்துக்குவாரு நம்புற? நம்புவேன். நம்புவேன். ஏ அவர் பார்த்துக்காம போனதுனால தான் பிரச்சனை. எப்புட்றா நம்புற? அதெல்லாம் பார்த்துக்குவார். பிரச்சனை சரியாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இது ஒரு மெச்சூர்டு. இந்த இடத்துக்கு நாம வர்றதுக்கு தேவன் நம்மள எதிர்பார்க்கிறார்.